Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-popers. So, Witches Residency 24 பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் அநேகமாக தி ஃபைனல் கிளைமேக்ஸ் எபிசோடாக தான் இருக்கும்னு நம்பப்படுகிறது. ஓகேயா, சரி ஃபைன். நம்ம வந்துட்டு கதைக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன இருக்கும், நம்ம சுகா வந்துட்டு இந்த பாட்டி அவர்கிட்ட கேட்டிருக்குமா, உனக்கு வந்து உன்னோட பிறப்பை பற்றின விஷயம்லாம், அதாவது உன் இனத்தை பற்றி ஏதாவது உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க அம்மா தான் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபேமிலி இவருக்கு இருக்குன்றதே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. யூனா வந்துட்டு யூனா அதுக்கப்புறம் ஜோயாவோட ஃபேமிலி அவளை தான் எடுத்துகிட்டு போனாங்களா, அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லாமல் தானே வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை மட்டும் எப்படி சொல்லியிருப்பாங்க? ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்டாக்கண்ணா, உனக்கு உன்னோட உண்மையான சுய ரூபத்தை வந்துட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, போஷன் மேக் பண்ணி கையில் கொடுக்க அவர் மட்டக்குன்னு வாங்கி குடிக்க அப்படியே மயக்கம் போட்டு குழந்தை விழுந்துருதா. தேவை வந்து பார்க்குறான், பார்த்துட்டு இவர் தான் வந்துட்டு ஜோயாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, ஐயோ ஜோயாவோட வந்துட்டு ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு பதறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நிறையா பேருக்கு டவுட்டு இருக்கிறது என்னென்னா, ஐயோ அம்மா மிக்சியை போட்டு விட்டியா, கொடுமடா சாமி. சரி ஓகே. ஜோயா நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, ஜோயா வந்துட்டு அப்போது இது கிடையாது இல்லையா, இவங்க வீட்டோட சேர்ந்த பொண்ணு இல்லை இல்லையா, அப்புறம் ஏன் வந்து பாட்டி அவங்களுக்கு ஏன் தெரியல, அவங்க ஏன் வந்துட்டு இது பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. அப்படியே கதையை வந்து நான் அதுக்கு எதுக்கும் ஆன்சர் பண்ணலை, அதனால் அப்படியே கதையை கேட்டுகிட்டே வாங்க. இடையில நான் வந்துட்டு அதுக்கான விளக்க உரையை வந்து உள்ளே சொருகியிருக்கேன். ஓகேயா, அதே போல் லாஸ்ட் இதுலேயுமே நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டாக முடிகிறப்போ பாட்டிக்கு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் தெரியும், வெளியே என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சுகாவை இவர் வந்து இருந்தார்னா கண்டிப்பாக யூனாவை இவளை மிக்ஸெல்லாம் வந்துட்டு பலி கொடுக்க செய்யலாம் விட மாட்டார், செய்ய மாட்டார், கல்யாணத்தை நடத்த விட மாட்டார். ஸோ அதனால் உள்ளே கிடக்கட்டும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பூட்டி போட்டு போயிடறாங்களா. போகிறப்போ வந்துட்டே சொல்கிறான், இது ஜேகேக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, குக்கிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அவன் வந்துட்டு தக்கான் குதிப்பான், நான் சொந்த தங்கச்சியோட புருஷன் இல்லையா, ஸோ அதனால் இன்னும் அவங்களுக்கு உண்மை தெரியாதுல்ல, டேங்க்கும் உண்மை தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு அவன் அப்படி சொல்லிட்டு போக, இதை வந்துட்டு நம்ம ஜின்னு ஓட்டி கேட்டுற அப்படி அவர் வந்துட்டு அந்த மந்திர புக்கு இருக்குது தெரியுமா, அது எங்கே இருக்குன்னு வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு இன்கேஸ் ஏதோ ஒன்று ஆகி நம்ம டேயால் கேட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியல மந்திரத்தை சொல்லி அப்படின்னாலும் நம்ம ஜின்னால் வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். உள்ளே இருக்க அவங்க அப்பா கிங் டிராகுலாவோட சோலை வந்துட்டு வெளியே எடுத்து அவரை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னடா இது, என் நண்பனுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு இதுங்க ரெண்டும் பேசிட்டு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூட்டிகிட்டு போன ரூமை போயிட்டு இவர் தொடர்கிறாரு. பார்த்தா வந்துட்டு உள்ளே நார்மலாக இருக்குது, யாருமே இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூமாக இருக்குமோ அப்படின்னு தூரத்துலேருந்து பார்த்ததுனால நம்ம தான் வந்து தப்பாக போய் திறந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி வேற ஒரு ரூமுக்கு போய் திறக்கிறாரு. பார்த்தா அங்கேயும் வந்துட்டு யாரும் இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லி ரூம்லாம் திறந்துட்டே இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, சரி யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஜேகே கிட்ட தானே, இந்தா போகிறேன் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வந்துட்டு போக கட் பண்ணா இந்த பக்கம் நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா, ஈவினிங் கல்யாணம் ஆகி நைட்டே காலமாக போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தானே. அதனால் மிக்ஸுக்கு ஒரு மாதிரி அந்த அம்மா இருக்காங்க. இப்போது நம்ம ஜேகே கிட்ட வம்பிழுத்து சீண்டி சேட்டா பண்ணிக்கிட்டு இருக்க ஜேகே பார்க்குறான், ஏய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு நாளைக்கு என்ன நடக்கும் ஏதுன்றதுலாம் தெரியாது, அதனால் இன்னைக்கே அப்படின்னு சொல்லி அவள் இது பண்ண நம்ம ஜேகே புரிஞ்சுக்கிட்டு மேடம் என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாரு என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன், எப்பயும்னா இறந்தாலும் என் கூட இருப்பியா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெக்ஸாக நம்ம என்ன கேட்குறோன்றது புரிஞ்சிக்காமல் பேசுகிறானே பயவுல அப்படிங்கிற மாதிரி மெக்ஸு நினைக்க இவன் பார்க்குறான், இங்கே பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே இப்போதைக்கு கிஸ் ஹக் அது போதும், என்ன அதுக்கு மேலே வேணாம், நம்பிக்கையோடு இரு, நம்ம கண்டிப்பாக நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்துட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ண மெக்ஸு ஜேகே பக்கத்தில் வரா, இதுவரை போகலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்றுதான் விடாமல் கேட்கிறேன், தேன் முத்தங்கள் மட்டுமே போதும் என்று சொல்வதால் தொடாமல் போகிறேன்
சொல்லி மெக்ஸு ஜேகேயை விட்டு அப்படியே தள்ளி போக ஜேகே ஆனால் அப்படியே மெக்ஸு இழுத்து லிப்பில் லைட்டாக பிக் பண்ணிட்டு பார்க்குறான். ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணுறான் மெக்ஸை பார்த்துட்டு. யார் யாரோ கணக்களில் நாளும் நீ சென்று உலாவுகின்றவள், நீ காணும் கணக்களில் வரும் ஓரான் என்றால் நான் தான் எந்நாளிலும் பூங்காற்றே நீ வீசாதேன்னு இவங்க அப்படியே டான்ஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, அடே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு அப்படி டோரை வந்துட்டு தடன்னு தட்டிக்கிட்டு இருக்க சத்தம் வருதா உள்ள. சிவ பூஜையில் ட்ராகுலா பூந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, என்னது ட்ராகுலாவா அப்படின்னு மெக்ஸு கேட்க, இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னதும், டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டோர்கிட்ட போய் நின்று கேட்க, டோரை ஓப்பன் பண்ணதும், மச்சான் கீழே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடந்த விஷயத்த சொல்ல, என்கிட்ட இருந்து மறைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜேகே பார்க்குறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மெக்ஸ் கிட்ட நாங்கள் வந்துட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், பத்தமா ரூம்குள்ளே தூங்கணும் தான் தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, மெக்ஸ் இங்கே அவள் வந்து வேற மார்க்கமான மூடில் இருக்கா, விட மாட்டேங்கிறா ஜேகே. விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியோ தப்பிச்சு மெக்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சு ஜின் கூட போக, ஏமாச்சா மெக்ஸி எது கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்க, வாயை மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அதே போல் இந்த ரூம் தாண்டா, இந்த ரூமில் தாண்டா அவங்க வெளியே வந்தாங்க, இப்போ உள்ளே போனா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா யாரும் இல்லை. அங்கே இருக்க எல்லா ரூமையும் 2 பேர் போய் திறந்து பார்க்குறானுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் யாருமே இல்லை. ஜேகே பார்க்குறான், ஒரு வேளை ஏதாச்சும் ட்ரிக்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு, சரி ஓகே மறந்துட்டோம் பாரு அப்படின்னு சொல்ல, என்னதுரா அப்படின்னதும், டேய் ஃப்ரீஸ் பாக்ஸ் அந்த ரூமுக்கு நம்ம போகணும்ல பாரு, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜின்னை வந்து கூட்டிகிட்டு போக, அங்கே ஆக்சுவலி இது வரைக்கும் இறந்தவங்க அவங்க வந்து சோலை திரும்பி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஆட்களை மட்டும் அவங்களோட பாடிஸை பதப்படுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே ரூம்குள்ளே ஒரு வழியாக போயிடுறாங்க. ஒவ்வொரு ஃப்ரீஸ் பாக்ஸாக இழுத்து பார்க்க உள்ள ஒவ்வொரு பாடி இருக்குது. ஜேகே பயப்படுறான், ஐயோ கடவுளே பயமாக இருக்கே, டேய் நீ பண்ண இதை அப்படின்னு சொல்லி ஜின்னிக்கிட்ட சொல்ல, நானும் தான்டா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஜின் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண, ஜேகே இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் எட்டி பார்த்தா ஜேகேவோட அப்பா அம்மாவோட பாடி அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. கண்ணிலேருந்து ஜேகேக்கு அப்படியே கண்ணீர் வருது. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ணதை, என்னாச்சுடா சாரி அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்க, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட் இஸ் ஓவர், நாளைக்கு என் அப்பா அம்மாவை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்ல, ஜின் அப்படியே ஹக் பண்ணிட்டு பின்னாடி பார்க்க, அதுவா ஒரு பாக்ஸு அப்படியே வந்துட்டு ஓப்பன் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக பார்த்தா அந்த ஷெரீஃப் அவர் ஒருத்தர் இறந்து போயிருப்பார்ல, அவரோட பாடி நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. ஜின்னும் ஜேகேயும் பார்த்துட்டு, இது சரியாக இருக்கும், எனக்கு என்னவோ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கூட இருக்கோ, அது ஏதோ நமக்கு சொல்ல வருது, ஏதோ நம்ம கூட சேர்ந்து பண்ணுதுடா அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்ல, என்னவோ போ இந்த பாடியை ஹைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எடுக்க, ஜின் அவர் பவரை யூஸ் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற. அப்படி அங்கே ஃபுல்லாக கூலிங்காக இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு, இங்கே தேட மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லி வெளியே யாரோ வர போல் சத்தம் கேட்க, அதான் பாட்டி இந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு வர கட் பண்ணால் ஜின்னுட்ட, டேய் நீ பத்திரமா இரு, யார் கண்ட்லையும் பற்றாத அப்படின்னு சொல்லி அந்த ரூமை விட்டு எப்படியோ ஒரு வெளியே வந்துடுறாங்க. ஜேகேன்னு சொல்லி முடிக்கல, ஒரு பேட் ஒன்று குறுக்கால போக ஜேகே பார்க்குறான், என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்க, டேய் இவன் என்னடா பைத்தியம் ஆயிட்டானா, ஐயோ நான் நம்ம ஆர்மிக்கு வேறு நல்ல ஆளாக பார்த்துருக்கணும் போலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டு வேறு யாரும் இல்லை, நம்ம பாட்டி வந்துட்டு சுகாவை போலவே மாறிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட போயிட்டு அவரை விட்டுட்டு திரும்ப வான்னு சொல்லி எலி பையன்கிட்ட சொல்லியிருப்பார்ல உருவம் மாத்திர ஆள், அவரை தான் நம்ம ஜின்னு கூட இது பண்ணி வச்சுருப்பார்ல, மண்டையை கழுவி ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சுருப்பார்ல, அவர் இந்த பேட்டு குறுக்கால போகவும் நம்ம ஜின்னு புரிஞ்சுக்கிறாரு இது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேட்டு
பேட்டு போயிட்டு திரும்பி வருது. பாஸ் அப்படின்னு சொல்லி பேட் அகைன் வருது. அது பேட்னா அந்த வவ்வால் ஓகேயா வருது. வந்து பக்கத்தில் நிற்க கொடுமை. பைத்தியக்காரா என்னடா பண்ணுற நீ அப்படின்னு ஜின் கேட்க, பாஸ் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னதும், அம்மா எங்கே போன நீ அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்க, அவர் பார்க்குறாரு அது பாட்டி ஒரு வேலை கொடுத்தாங்க அதை செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜேகே பார்க்குறான் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் சொல்லியிருந்தானா இந்நேரம் வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவர் ஆனால் வந்துட்டு அந்த ஆள் அது ஒரு வேலை அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, இவன் கூட இவனை வந்து பார்த்துக்கோ, பத்திரமா வந்து இவனுக்கு காட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு கிளம்பி வந்துட்டு போயிடுற அப்படியா அவர் ரூமுக்கு. சரி பார்த்துக்கோ ஜாக்கிரதைன்னா பாட்டி கண்ணில் இவன் பற்றக்கூடாது அப்படின்னதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இவர் போகிறாரு நேராக ஜேகே அவர் ரூமுக்கு போயிட்டு ரூம் ஓப்பன் பண்ண, பாட்டி மெக்ஸு காலை பிடிச்சிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. மெக்ஸு பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கா, நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஜேகே ஓடி போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மெக்ஸு காலை பார்த்தா சரியாகிடுச்சு அந்த புண்ணு. அந்த புண்ணுன்ற பாருங்க அந்த வெட்டு தழும்பு தழும்பா தழும்பு புண்ணுக்கு அப்புறம் தானே வரும். ஐயோ கடவுளே, வெட்டு காயம் ஓகே வெட்டு காயம் வந்து அப்படியே சரியாக இருக்க, மேக்ஸ் அப்படியே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா அந்த வழியெல்லாம் இல்லாமல். மேக்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் பெட்டில் உட்காரான், தலையத்தோட அவள் முழிக்கலை. என்ன பண்ணீங்க அவளை அப்படின்னு சொல்லி ஜேகே ரொம்ப கோவமாக கேட்க, தூங்கிட்டு இருக்கா நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டி கிளம்புறாங்க. நாளைக்கு தயாராக இரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, கண்டிப்பாக நான் மேக்ஸை காப்பாற்றுவேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு ஜேகே சொல்லவும், நான் கண்டிப்பாக பலி கொடுப்பேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உனக்கே தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்னு, இருந்தும் ஏன் அடம் பிடிக்கிற? ஆ ஏன் கண்ணா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி வந்துட்டு இவன் அடிக்கடி நான் மெக்ஸை காப்பாற்றுவேன்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி ஏன் உனக்கு நீயே வந்து பொய்யான வார்த்தைகளை சொல்லிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு இவன் வந்துட்டு ஜேகே வந்துட்டு, எனக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரியாது, நரக வேதனையாக இருக்குது பாட்டி, நான் யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, பாட்டி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, சொல்லுங்கள் பாட்டி நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறான். எல்லாம் கை மீறி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உன் குடும்பத்தை நீ தேர்ந்தெடுக்க மறந்துட்டடா கண்ணா, தவறான சகவாசம் வச்சிருக்கியே அப்படின்னு சொல்ல, ஜேகேக்கு அல்ல இது சகவாசமா அப்படின்னா கூட இருக்கவங்கள தானே சொல்கிறாங்க, அப்போது ஜின்னை பற்றி சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினைக்க, எஸ் பாட்டிக்கு வந்து ஜின்னை பற்றி தெரிஞ்சிச்சு போல், ஒரு ஆள் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது. அதனால் பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு இதிகாச கதையில் சோறு போட்ட நண்பனுக்காக கெட்ட பாதையில் போன ஒரு நல்லவனோட கதையாட்டம் இருக்குது உன் நிலைமை இப்போ அப்படின்னு சொல்லி ஜேகே பற்றி சொல்ல, உன்னை காப்பாற்றின கடமைக்கு அவனுக்கு நன்றி விசுவாசமாக இருக்க பார்க்குற, உன்னை காப்பாற்றினதே அவனோட திட்டமாக இருந்தால் அதையே நீ யோசிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்க, யோசித்தேன் ஆனால் எனக்கு உங்கள் எல்லார் மேலேயும் கோவம், அதனால தான் அவன் உள்ளே வர ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி பாட்டிக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே மறைச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜேகேவும் சொல்ல, இந்த வீட்டில் இருந்து வெளியே என்ன நடக்குது என்னால் கணிக்க முடியாது, ஆனால் வீட்டுக்குள்ளே இந்த கோட்டைக்குள்ளே என் விச்சஸ் ரெசிடென்சின்னு அழைக்கப்படுற இருள் உலகத்தோட வழியாக இருக்க இந்த இடத்துல இருந்து யார் என்ன செஞ்சாலும் என்ன யோசித்தாலும் என்னால் உணர முடியும் அப்படின்னு சொல்ல, ஜேகே அமைதியாக நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, ஆனால் உன்னோட முடிவு சரியானது தான். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு பணம் பொருள் பதவி ஒரு பவர்னா அது கிடைச்ச மனிதர்கள் தலைவால் புரியாமல் ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் என்னதான் நல்லதுக்கு என் குடும்பம் சக்தியை பயன்படுத்தினாலும் அவங்களுக்குள்ளே இருக்க மிருகம் அவங்களும் உன்னை போல தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அதீத சக்திக்காகவும் விச்சஸோட முழு சக்தி முழுமையான ஒரு விச்சா மாறுறதுக்கு அவங்க காத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறத விட வெறி பிடிச்சிட்ருக்காங்க. நீ டே மேலே கோவப்படுறல, அதுவும் அவன் மேலே போடப்பட்ட ஒரு கேர்ஸால் தான். ஏன் கேர்ஸா? யார் அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்க, அப்போ தானே உனக்கும் டேக்கும் நடுவில் இருக்க பிரச்சனையில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்ல பார்ப்பீங்க. நீங்கள் உங்கள் உயிர் போகணும், அதுதான் இங்கே இருக்கவங்களுக்கு வேணும். டேயை நான் கேட் கீப்பராக அவனுக்கு பொறுப்பை கொடுத்த நாள்லேருந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. சரியாக மந்திரத்தை கற்றுக்கிட்டவங்களுக்கு பொறுப்பை கொடுக்கணும், அதுதான் நான் பண்ணியிருக்கேன். அவன் என் பேரங்கிறதுனால இல்லை, புரிஞ்சுக்கோ குக்கி அப்படின்னு சொல்ல, அப்போது இறந்து போனவங்க மறுபடியும் வரமாட்டாங்களா?
உண்மையான காதல் மட்டும்தான் அவங்கள கூப்பிட்டு வர முடியும்னு இந்த உலகத்துக்கு நீங்கள் சொன்னீங்க. ஜேகே அப்படியே அமைதியாக, நீ ஏன் கண்ணா கவலைப்படுற? உன் காதல் மேலே உனக்கு சந்தேகமா? ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு மாதிரி அவனுக்கு அழுக வர மாதிரியாக, உண்மையாகவே ஐயாவுக்கு அவர் மெக்ஸு மேலே வச்சுருக்க லவ் மேலே டவுட் இருக்குது. அவள் உயிரை கொடுக்க சம்மதித்த நாள்லேருந்து தான் இவனுக்கு காதல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட கட்டாய கல்யாணத்தில் வர கட்டாயமான காதல். 100 தடவை காதலை சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவள் நமக்காக ஏதோ செய்கிறா. நம்ம அவளுக்காக சின்னதாக ஒரு ஆசை வார்த்தை, அவளுக்கு தேவையானது நம்ம செய்வோன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்கல்ல, அது போல தான் ஜேகேக்கு மெக்ஸ் மேலே இருக்க லவ்வு. ஆனால் யூனாவை அவன் பார்த்த அந்த நிமிஷம், அந்த செகண்ட் அவன் மேலே அவள் பட்ட கஷ்டத்தை பார்த்து அவளுக்கு யாரும் இல்லைன்னு தான் துணைக்கி இருக்கணும்னு முடிவு பண்ணால, அதுதான் உண்மையான லவ்வு. எதுவும் எதிர்பார்க்காம இவன் கொடுத்தது. அந்த லவ் வந்துட்டு மெக்ஸ் மேலே இருக்கான்னு கேட்டால் அது இருக்குது. ஆனால் ஜேகேக்கு டவுட்டும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பயம். மெக்ஸி இறந்துட்டா அப்படின்னா, இந்த பலி கொடுக்குற மூலியமாக இறந்துட்டா அப்படின்னா அவளுக்கு ஒரு மாதிரி இதுவாகிடும்ல. இன்கேஸ் இவன்கிட்ட உண்மையான லவ் இல்லை அப்படின்னா, கடவுள் அந்த உயிரை திருப்பி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுறதுன்ற மாதிரியான டவுட்டு தான். ஸோ அதனால தான் அவன் வந்து திரும்ப 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 மெக்ஸிக்கிட்ட உனக்கு ஒன்றாக விட மாட்டேன்ற சொல்கிறது. அப்போது மெக்ஸை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக மெக்ஸை லவ் பண்ணலையா ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறான். எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க, என்னதான் குந்தவி மேலே கௌதமுக்கு லவ் இருந்தாலும் ஐஷு மேலே இருக்க லவ்வுக்கு ஈடாகாது. அது போல தான். ஸோ ஜேகே அழுதுட்டு நிற்க, ஓகே. ஸோ அந்த மூவியில் இருக்கிற மாதிரியே வந்து யோசிச்சுக்கோங்க. என்னதான் ஐஷு திரும்பி வந்து லவ் சொன்னாலும் அவன் சூஸ் பண்ணது குந்தவியை தான். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தடவை சூஸ் பண்ணிட்டேன், அவளுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டேன், இனிமேல் என்னோடய லவ் வந்துட்டு அவளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஜேகே போவான்ல, அதே மாதிரி தான் இவங்களோட லவ்வும். ஓகே. ஸோ கவலைப்படாத, விதியை யாராலையும் மாற்ற முடியாது. நான் உன்னை நினச்சி இதெல்லாம் பண்ணேன். ஆனால் என்னை சுற்றி இப்போ இருக்கவங்க எல்லாம் அவங்க எண்ணமும் செயலும் சரியானதா இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல, எல்லாத்துக்கும் காரணமும் நான் தான், எல்லாத்தையும் முடிச்சு வைக்க போகிறதும் நான் தான் அப்படின்றாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ எக்காரணத்தை கொண்டும் டேயுங்க எதிர்த்து நிற்காத. அவனுக்கு ஆதரவாக நீ தான் இருக்கணும் எப்போவும். எனக்கு அடுத்து எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஜேகே பார்க்குறான். அப்படியே நிற்க, உன் திட்டம் நிறைவேறட்டும். உன்கிட்ட இருந்து என்ன எல்லாத்தையும் பறிச்சிட்டேன் என்னோட பேராசையால். உன் தாத்தா தான் அடிக்கடி இப்படி சொல்லுவார், உன் பேராசையால் எல்லாத்தையும் எல்லார்கிட்ட இருந்து எடுக்கிறேன்னு. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேனா, நல்லது தான் நினச்சேன். ஆனால் எல்லாம் என் கை மீறி போயிடுச்சு. இப்போது நாளைக்கு என்ன நடக்குமோ அது நடந்து தீரும். நான் உன்னை தடுக்கலை. கேட்டை திறக்க டே முக்கியம். அவன் மேலே தயவு காட்டு. இதை என் செல்ல பேரன் டேங்கிறதுனால நான் சொல்லலை. எனக்கு நீயும் அவனும் ஒன்று தான். நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்பிட, ஜேகே அமைதியாக பார்த்துட்ருக்கான். ஜேகேயோட பிளான் என்ன, இங்கே இருக்க விச்சஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது தானே. இந்த பக்கம் பாட்டியும், நான் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் வந்துட்டு இவங்களோட மைண்டு பவர்ஸ் கிடைச்சதும் தப்பான வழியில் போகுது. ஸோ அதனால் நீ என்ன நினச்சிருக்கியோ அதுவே வந்து நடக்கும். அதில் நான் எதுவும் குறுக்க நிற்க மாட்டேன். ஆனால் டேவை மட்டும் நீ வந்து எதுவும் இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவன் தான் வந்து அடுத்து இந்த கேட் கீப்பராக அவன் தான் ஒரு பொறுப்பான ஒரு விச்சாக இருக்கான் மீதி பேரை விட அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி வந்துட்டு லைட்டாக சொல்லியும் சொல்லாமல் புரியாமல் பேசிட்டு போக, எனக்கு நீயும் அவனும் ஒன்று தான், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்பிட, ஜேகே அமைதியாக பார்த்துட்ருக்கான். எல்லாமே அப்போ தெரியுமா பாட்டிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க, திரும்பினா மெக்ஸ் வந்து படுத்துட்ருக்காளாம். போயிட்டு பெட்டுக்கிட்ட உட்கார அவள் ஜேகே கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறா. ஜேகேவும் பக்கத்தில் படுத்து அப்படியே தலையில் கிஸ் பண்ணிட்டு தூங்க, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நீ நம்பு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லி அப்படியே அவள் லிப்பில் கிஸ் பண்ண, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லவும், எப்பயுமே அவன் இப்படி சொல்லும்போது அவள் சொல்கிற வார்த்தை என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனிதிங் ஃபார் யூ அப்படிங்குவாள். அதே போல் மறுபடியும் சொல்கிறா தூக்கத்தில் கூட. கண்ணை மூடினா யூனா கூட இருந்த மொமெண்ட்ஸ்லாம் ஜேகேக்கு வருது. ஆயிஷ்
கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாட்டி வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்த, மெக்ஸு முழிச்சுக்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜேகேய பார்க்க, அவன் அழுதுட்டே இருக்கான். என்னாச்சு அப்படின்னதும், அப்படி கூப்பிடாத ப்ளீஸ். நான் அவள லவ் பண்ணல. எனக்கு அவ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அழுக, அப்படின்னு சொல்லி நெஞ்சோட மெக்ஸ் அவனை ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை ஏன் அழற ப்ளீஸ் அழாத அப்படின்னு சொல்லி மெக்ஸு கெஞ்சிட்ருக்க, ஐம் சாரி அப்படின்னு ஜேகே சொல்ல, இட்ஸ் ஓகே தட்ஸ் ஓகே விடு அழாத குழந்த மாதிரி அழுதுட்டு, என்ன ஜேகே இது அப்படின்னு சொல்லி அவ கேட்க, அப்படியே ஜேகே தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கான். மெக்ஸை இறுக்கி அப்படியே கட்டி பிடிக்க, மெக்ஸு நோட் பண்ணுறா. பார்த்தா காலு வலி அவளுக்கு இல்லை. ஓ மை காட் கால் வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஜேகே ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது. டேய் என்னாச்சு அப்படின்னதும், அவன் அழுததால் ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக இருக்க, கண்ணை தொடச்சிட்டே குழந்த மாதிரி பாட்டி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்ல, நீ ஏன் இப்போ அழுற அப்படின்னு சொல்லி மெக்ஸ் என்ன பண்ணுறா, ஜேகே குழந்த மாதிரி அழுகவும் லிப்ஸில் கிஸ் பண்ணுறா. மெக்ஸ் அப்படியே தள்ளி போக ஃபியூ செகண்ட்ஸில் அகைன் ஐயா நோ 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 டோன்ட் லீவ் மீ அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது வேணும். அதனால அகைன் கிஸ் பண்ண மெக்ஸு சிரிச்சுட்டே சும்மா இரு என்ன செய்கிற நீ அப்படிங்கிறா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் வெறியாக கிஸ் பண்ண ஜேகே மெக்ஸ் ஃபேஸ்லாம் வந்து கிஸ் பண்ணுறான். அப்புறம் என்ன நாளைக்கு நைட்டு முடிய வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நைட்டே முடிச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணால் ஜேகே விண்டோ வழியாக அப்படியே கார்டனை பார்க்க, கல்யாணத்துக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் நடந்துட்டுருக்கு. மெக்ஸு மெல்ல கண்முழிக்க குட் மார்னிங் அப்படின்னு சோம்பல் முடிச்சுட்டு சொல்ல, ஜேகே வரான். மெக்ஸு மேலே அப்படியே நைட்டு பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு பகலையும் அப்படியே படற, ஆய் போதும் அப்படின்னு மெக்ஸு சொல்ல, ஜேகே அவள் கழுத்தில் அப்படியே கீஸ் இருக்கா, அந்த இடத்துலலாம் கிஸ் பண்ண, இன்றைக்கி நமக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ஜேகே சொல்லவும், ஆமாம் அப்படின்னு அவன் சந்தோஷமாக கிஸ் பண்ணுறத விட அப்படியே வந்து கிஸ் பண்ணுற யார் ஜேகே தான் கிஸ் பண்ணுறாரோ சரி சரி ஜேகே மெக்ஸை கிஸ் பண்ண, மெக்ஸு திருப்பி இது பண்ணிட்டு சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆயிஷ் போதும் அப்படின்னு நம்ம தள்ளி விட, ஆனாலும் அட்டங்கல ஐயா அப்புறம் என்ன ஃபியூ ஹவர்ஸ் கழித்து இங்கே ஒரு ஜீவனை ரூமில் போட்டு பூட்டினாங்கல்ல போர்ஷன் கொடுத்து, அவர் கண் முழிக்கிறாரு. சுற்றி முற்றி பார்த்துட்டு நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு இருக்க, மைண்டு பிளாங்காக இருக்குது. என்ன எலோடா இது அப்படின்னு சொல்லி, இந்த வலி வலிக்குது அப்படின்னு தலையில் கை வைக்க, என்னவா இருக்கும்னு சொல்லி நேற்று அந்த பாட்டியை வந்துட்டு விட வந்தோம், அப்புறம் என்னாச்சு நமக்கு அப்படின்னு யோசிக்க, யார் சுகா தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பாட்டி அகைன் வராங்க. பாட்டிமா நான் எப்படிங்க அப்படின்னு சுகா கேட்க, அது நீ ரொம்ப வீக்காக இருக்க போலப்பா. நான் வீக்காக இருக்கேனா அப்படின்னு சொல்லி சுகா பார்க்க, என்னை ரூமில் விட வந்த கடைசியில் நீ விழுந்துட்ட கீழே அப்படின்னதும், எது நான் வீக்காக இருக்கேனான்னு சுகா பார்க்குறாரு. ஆமாம் உன் ஃப்ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கியாமே, அந்த வேதனையில் தான் நீ ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு அவர் சொன்னார் அப்படின்னதும் சுகா பார்க்குறாரு. ஆமாம்ல ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு, இதை குடி எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இது என்ன பாட்டிமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஜூஸு ரெட் கலரில் இருக்குது, ஏபிசி ஜூஸ்டா கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுக்க, சரியாகிடும் குடி அப்படின்னதும் ரைட்டு அப்படின்னு சொல்லி சுகா வாங்கி குடிக்க, ஃபியூ மினிட் தான் அப்படியே ஒரு மாதிரி தலை கிறுக்கலாக பாடி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் பொதான்னு விழுக, என்ன புள்ள வளர்த்துருக்காங்க உங்கள் அப்பா அம்மா, உன் பவர் என்னன்னு உனக்கு சொல்லி கொடுக்காமலே போயிருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத பாட்டி நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளாஸை சுகா கையிலேருந்து எடுத்துட்டு அவங்க போக, எப்படியும் இப்போ குடித்த போர்ஷன் மூலியமாக அவன் இனத்தோட குணம் வெளியே வந்துடும், வெளியே வருதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமை அகைன் க்ளோஸ் பண்ணிட்டு போக, அதாவது சுகாக்குள்ளே இருக்க அந்த வேம்பையருடைய குணத்தை அவங்க வெளியே கொண்டு வர பார்க்குறாங்க கேரக்டரை. அதுக்குன்னு சில பவர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு சுகாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ அதனால் வந்து அவங்க அப்படி இது பண்ணிட்டு போக, இந்த தடவை ஜின் பார்க்குறாரு, கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க, இதோ போகிறேன் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை கரெக்டாக கண்டுபிடிச்சி உள்ளே போக, ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வேண்டிய ஜேகே மெக்ஸு இந்த ஃப்ளோரில் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க, ஒய்யோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு,
நம்ம கண்ட காட்சி உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு நினச்சிட்டு அகைன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போக டேயுங்க அவன் அம்மா கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கான் ரூமுக்குள்ளே. அதை பார்த்துட்டு அடங்கொப்பம் தன்னால இப்போ தானடா வந்துட்டு ஜேகேஓ மெக்ஸும் இருந்தாங்க, அதுங்களையும் வந்துட்டு டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இதுன்னு சொல்லி டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ரூம் ரூம் டே இருக்க ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோன்னு அவர் ஜேகே ரூமுக்கு ஓடுறாரு. ரூம் டோரை நாக் பண்ணேன். ஜேகே எவன்டா இது எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தன் அப்படின்னு ரூம் ஓப்பன் பண்ணேன். ஜின்னு அப்பாடி நீ தான் இருக்கியா ரூம்குள்ளே அப்படின்னதும் என் ரூம்குள்ளே நான் இல்லாமல் டேய் நீ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம்குள்ளே இருந்தடா அப்படின்னதும் டேய் சும்மா இருறா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க மச்சான் உன் பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு போலடா, அவங்க கண்கட்டி வித்தெல்லாம் காட்டுறாங்கடா அப்படின்னு பயந்து சொல்ல ஆமாம் நேற்றே பாட்டி சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் அவங்க தடுக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக அவங்க கேட்குறது டேயை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க நல்லவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஜின்னு அப்படியே சிரிச்சிட்டு ஓ அப்படியா, இவங்களுக்கு வேணும்னா வச்சுப்பாங்க இல்லைனா கொன்னுடுவாங்களா, உன் பாட்டி ஒரு சீட்டர்டா. அந்த நேரம் கரெக்டாக நான் சீட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சவுண்டு என்னென்னு 2 பேரும் திரும்பி பார்த்தா இப்படி அடுத்தவங்க வீட்டில் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருக்க நீ தான் தம்பி சீட்டர் அப்படின்னு சொல்லி ஜின்னை பார்த்து சொல்ல அதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படியே உள்ளே வராங்க. ஜின்னும் ஜேகேயும் பயந்து அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பு பாட்டி முன்னாடி எடுத்து வைக்க இவங்க பின்னாடி எடுத்து வைக்க போக அதுவும் இல்லாமல் இவனை காப்பாற்றுனதுக்கு கைமாறா இவன் குடும்பத்தை அழிக்க ஹெல்ப் கேட்டிருக்க பார்த்தியா. ஜின்னுக்கு கோவம் வருது. நான் உன குடும்பத்தை அழிக்க ஹெல்ப் கேட்கல, அது உங்கள் பேரனோட ஐடியா. அவனுக்கு கெட்டது பண்ணவங்கள அவன் அழிக்க வந்து நினைக்கிறான். எனக்கு உங்கள் வீட்டு ஆளுங்களை கொல்றது செய்கிறதெல்லாம் என்னோட மோட்டிவ் இல்லை அப்படின்னு ஜின்னு சொல்ல அப்போ உன் மோட்டிவ் என்ன சொல்லுப்பா அப்படின்றாங்க. என் மோட்டிவ் எனக்குன்னு எந்த மோட்டிவ் இல்லை, நான் ஜேகேக்கு தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், அவ்வளோதானா? நிஜமாவா? நம்பலாமா? உங்கள் கிங் டிராகுலாவை மீட்டு கூப்பிட்டு போக தானே வந்திருக்க? ஆ ஜின் பார்க்குறாரு. அப்படியே கண்ணு பாட்டியை பார்த்துட்டு ரெட்டாக மாற இந்த ஜாக்கி சேனில் அங்கிள் மண்டை மேலேயே ஒன்று வைப்பார் தெரியுமா, அது போல் பாட்டி ஜின்னு மண்டை மேலேயே வைக்கிது. ஆ அப்படின்னு சொல்லி ஜின்னு தலையை தடவை ஜேகே திரும்பி பார்க்குறாரு. ஜேகே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தவன் அங்கே இல்லை, அதுக்கு பதிலாக அந்த எலியாக மாறுவான் இல்லையா, உருவத்தை மாறுவானே ஜின்னோட ஸ்லேவாக இருந்தவன் அவன் அங்கே இருக்கான். ஹை பாஸ் அப்படின்னு சொல்ல டேய் நீ அப்படின்னதும் நானே தான், நீங்கள் என் மேலே போட்ட ஸ்பெல்லை பாட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்க்க கற்று குட்டிடா கண்ணாணி அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள ரூம்குள்ளே தள்ள இங்கே பாரு, உன் அப்பா நல்லவர் இல்லை, அதை நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் தான் நல்லவங்க இல்லை, எல்லோரும் ஏமாத்துறீங்க, உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறீங்க அப்படின்னு ஜின்னு வந்துட்டு சொல்ல ஏன் எல்லாரும் இப்படியே பேசுகிறீங்க, நான் யாரையும் ஏமாத்தலை, என்னை ஏன் இப்படி வார்த்தையிலே கொள்றீங்க, உன் அப்பாவால் நான் இழந்தது அதிகம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல ஆனாலும் உனக்கு ஏற்பட்ட வலிக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடு. கண்டிப்பாக டார்க் வேர்ல்டில் இருக்க உங்கள் அப்பாவோட சோலை நான் கேட் ஓப்பன் பண்ணி மந்திரம் சொல்லி எங்கள் சடங்குகளை முடிக்கிறப்போ உண்மையான அன்போட டார்க் வேர்ல்டில் இருக்க சோலை கேட்குறப்போ கடவுள் அந்த சோலை திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்பி வைப்பார். இன்கேஸ் நீ உன் அப்பாவை கூப்பிட்றப்போ உன் அப்பா வரலாம், ஆனால் உன் அப்பா வந்தா என் மொத்த குடும்பமும் அழிஞ்சிடும். உங்கள் அப்பா என் மேலே தீரா கோபத்தில் இருப்பார், கண்டிப்பாக என் வம்சத்தை அழிச்சிடுவார். ஜின் பாட்டி அப்படியே அழுதுகிட்டு சொல்ல ஸ்மர்க் பண்ணுறாரு. நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும், அவர் ஒன்றும் உங்களுக்கு கெட்டது பண்ணலை, நியாயப்படி இந்த உலகத்தில் ஹியூமன்ஸை தவிர்த்திருக்க மற்ற இனத்தை பாதுகாக்க கடவுளால் டார்க் வேர்ல்டோட கடவுளால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் ஏன் அப்பா கிங் டிராகுலா. ஏன் அப்பா என் அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகத்தான் விச்சஸை படைச்சார், இந்த பூமியில் விச்சஸை வாழ்கிறதுக்கு அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜின் சொல்ல ஆனால் உங்கள் ஃபேமிலி தான் என் அப்பாவை ஏமாத்துனது, உங்கள் அப்பாவுக்கு பொறாமை, எங்கள் அப்பா கிங்காக இருந்தப்போ அவரை ஏமாத்திருக்காரு,
உங்களுக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்கணும் அது இதுன்னு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே போல தான் உங்கள் அப்பா இருந்தார். அதை அதை தடுத்த என் அப்பாவை அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு சொல்ல, பொய் நிலையானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நான் என் குடும்பத்தை இழந்திருக்கேன். ஒரு விச்சா பிறந்து விச்சஸோட வாழ்க்கையை வாழ முடியாமல் மனுஷியாவும் வாழ முடியாமல் தவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது பொய் இல்லை. நீ தான் யாரோ சொன்ன கதையை உண்மைன்னு நம்பி பேசுகிற. உண்மை நான் சொல்கிறது தான். என் கண்ணார நான் பார்த்தது. ஒரு நாள் ராத்திரி சாதாரண ஹியூமன்ஸை உன் அப்பா பலி கொடுத்து அவரோட டிராகுலா படையை இந்த உலகத்தில் அதிகரிக்க பார்த்தார். இந்த மொத்த உலகத்தையும் டிராகுலாஸ் வாழ்கிற உலகமாக மாற்ற நினச்சார். உண்மைதான். கடவுள் மற்ற இனத்தை பாதுகாக்க தான் உங்கள் அப்பாவை, ஹியூமன்ஸுக்கு நடுவில் இருக்க மற்ற இனத்தை பாதுகாக்க தான் உன் அப்பாவை இங்கே கிங்காக நியமித்தார். ஆனால் உன் அப்பா ஹியூமன்ஸை மொத்தமாக ட்ராகுலாவாகவோ இல்லை விச்சஸாவோ வேம்பயராவோ மொத்த உலகத்தையும் அவரே ஆளணும்னு நினச்சாரு. அதுக்காக மனிதர்களை பலியிட்டு பூஜை அது இதுன்னு பண்ணார். என் அப்பா அவரோட வேலை என்ன தெரியுமா? உன் அப்பா கிங்னா என் அப்பாவோட பதவி என்ன தெரியுமா? ஷேடோ தார்ன். அப்படின்னா என்ன தெரியுமா? கூட இருந்து கிங்குக்கு ஆலோசனை கொடுக்கவும் அறிவுரை கொடுக்கவும், கிங் தப்பான பாதையில் போனால் அறிவுரை கொடுக்கறதுக்காகத்தான் எங்கள் அப்பாவை உன் அப்பா கூட அனுப்பினார், இருள் உலகத்தோட கடவுள். ஆனால் இவர் பண்ண தப்பான வேலையை என் அப்பா எடுத்து சொன்னதுக்கு அவரை விச்சஸ்னு இந்த உலகத்தை, அவர் ஒரு விச்சுங்கிறத இந்த உலகத்தை முன்னாடி எடுத்து காட்டி, விச்சை சும்மா அழிக்க முடியாது, எரிச்சாதான் அழிக்க முடியும்னு சொல்லி என் மொத்த குடும்பத்தையும் உன் அப்பா பிளான் பண்ணி அந்த டைமில் அழிச்சார். அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். கூட இருந்து நான் பார்த்தேன். அதுக்கு தடையாக இருந்த என் குடும்பத்தை கொன்று குவிச்சார். அந்த ப்ளூ மூன் டேயில் என் குடும்பத்துக்கு சக்தி இருக்காதுன்னு தெரிஞ்சு அவர் சரியாக பிளான் பண்ணி அவங்கள கொன்னுட்டார். தூரத்தில் இருந்து பார்த்த எனக்கு என் அப்பா அம்மா, என் குடும்பம் தீயில கருகி சாகிற அந்த வலியை விட என் அப்பா முழுசாக நம்பின ஒருத்தர் சிரித்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? திரும்ப இந்த விச்சஸ் ரெசிடென்சிக்குள்ளே நான் வந்த உடனே பார்த்த வேலை உன் அப்பாவை கொன்னது தான். அதை தான் கடவுளும் விரும்பினார். நீ நினைக்கலாம் உன் அப்பாவை கொன்னுட்டு நாங்கள் என்னவோ மற்ற இனத்தை லீட் பண்ணுறோன்னு நினைக்கலாம். ஆனால் உன் அப்பாவை கொன்னதால் மற்ற இனத்தவர்கள் எங்களை எதிரியாக பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு அவங்க கிங்காக காத்துட்ருக்காங்க. என்னையும் சேர்த்து நானும் கிங்காக காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த உலகம் நம்மளை போல இருக்கவங்களுக்கும் மனிதர்களுக்கும் சமமானது தான். அதை நாம் தான் புரிஞ்சுக்கணும் கண்ணா. நாங்கள் எல்லாம் எங்கள் தலைவருக்காக காத்துட்ருக்கோம். எங்களை லீட் பண்ணுறது, எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு டிராகுலாவாக தான் இருக்கணும். இதுதான் எழுதப்படாத விதி. அது நீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜின்னு பார்க்குறாரு. என்ன இப்படிலாம் சொன்னால் என் பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறீங்களா? அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் தள்ளி போக, கண்டிப்பாக நடக்கும் கண்ணா. நீ கிங்காக மாறுவ. எங்கள் குடும்பத்தில் என் வாரிசுங்க கிங்குக்கு ஷேடோ தானா இருப்பாங்க. உன் அப்பாவை போல் நீ இல்லாமல் வாயை மூடுங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ண நான் ஒன்றும் உங்கள் பேரன் டேயங்கும் இல்லை, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பதட்டமாக சொல்ல, பாட்டி பார்க்குறாங்க. உனக்காக என் 3 வாரிசுங்க நீ என்ன சொன்னாலும் கேட்டு அது போல் செய்யவும், நீ தப்பு பண்ணா அது தப்புன்னு சொல்லி உனக்கு அட்வைசராகவும் இருக்க என் 3 பேரங்களும் இருக்காங்க. நீ என்ன வேணால் மனசில் நினச்சிக்கோ. என் குடும்பத்தை மொத்தமாக உன்னால் அழிக்க முடியாது. அப்படி நீ அழிச்சிட்டனா உன் அப்பா அவர் சோலை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியாது. ஓ அப்படியா? நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னே என் அப்பா இங்கே வருவார். அவர் கொல்கிற மொத்த ஆள் உங்களையாக தான் இருக்கும். நானும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன் அப்பா நீ நினச்சபடி வருவார் இந்த உலகத்துக்கு. அவரோட சுய ரூபத்தை பார்த்து நீங்களே அவரை அழிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்ப, ஜின்னு பல்ல கடிச்சு அப்படியே முறைச்சிட்டு பார்க்க, நீங்கள் இதுக்கப்புறம் பயந்து இங்கே இருக்க வேணாம், ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே இருந்து போக,
சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த ஸ்லேவ் இருக்கான்ல அவன் சொல்லிட்டு போக ஜின்னு பார்க்குறா அப்படி. ஆனால் லைட்டாக மைண்டுக்குள்ளே பாட்டி சொன்ன விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. ஆனால் பாட்டி தான் சொல்லிட்டாங்களே இனிமே நீங்கள் இங்கே கவலைப்படாமல் இருக்கலாம்னு சொல்லி, அதனால ஜின்னு நேராக அந்த மந்திர தொட்டி இருக்க ரூமுக்கு வந்துட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு புக்கை தேட கரெக்டாக அந்த நேரம் புக்கோட உள்ளே வர, ஏய் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் கேட்க ஜின்னு பார்க்குற அப்படி. அந்த புக்கை கையில் பார்த்ததும் அந்த புக்கை கொடு அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்க, இதே எதுக்கு அப்படின்னு சொன்னதும், முதல் ரூம் விட்டு வெளியே போனி அப்படின்னு சொல்லி டேயங் சொல்ல, எப்படி உள்ளே வந்த அப்படின்னதும், புக்கை தர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வர, இரு அப்படின்னு சொல்லி ஜின்னு அப்படியே ஸ்டாப் பண்ண ஒரு ஸ்பெல் போட்டு ஜின்னு பார்க்குறாரு. டேய் விடுடா என்ன அப்படின்னதும் பாட்டி சொன்னாங்க, இப்போதான் பரவாயில்ல கில்லாடிடா, நீயும் என் தம்பிக்காரனும் என்னையவே ட்ரிக்ஸாக ஏமாற்றி உள்ளே வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நக்கலாக வந்து டேயங் சிரிக்க அவர் கத்துறாரு, என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டுக்குள்ளே இருக்க அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஜின்னு கத்துறாரு. இந்த புக்கு உன்னால் படிக்க முடியாது, நம்பலனா அப்படின்னு சொல்லி அந்த இதுவை வந்துட்டு ஸ்பெல்லை வந்துட்டு எடுக்க அப்படியே ஜின்னு இவ்வளோ நேரம் யாரோ ஹோல்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சா டப்புன்னு கீழே விழுற மாதிரி போகிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த புக்கை அவர் பிடிச்சிட, சாரி நம்ம டேயங் வந்து தூக்கி போட, அதை வந்து ஜின்னு கரெக்டாக புக்கை பிடிச்சிட்டு அந்த மந்திர வளையத்துலேருந்து வெளியே வர அந்த புக்கை பிடிக்கிறாரு. ஓப்பன் பண்ணால் என்னடா உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. என்னது இது வெறும் பேப்பர் பண்டில் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இவரை டேயுங்க பார்த்து முறைக்க சிரிச்சிட்டு, இதுக்கு தான் உனக்கு எங்கள் ஹெல்ப் வேணும், ஈவன் உங்கள் அப்பாவுக்கு கூட வேணும், அதை தான் என் கொள்ளு தாத்தா பண்ணியிருக்காரு, நீ அனுமதி கொடுத்தா நான் உனக்கு இதை படித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டேயங் நக்கலாக சொல்லவும், நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு மரியாதை கொடுத்து பேச. அப்போ சரி புடி, என் அப்பாவை இப்போவே வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்ல, இது என்ன சாதாரண காம்பவுண்ட் ஒரு கேட்டா ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஏய் இருள் உலகத்தோட கேட்டுப்பா, அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் அது நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும், விட வேண்டியதை விடும் அப்படின்னு சொல்லி டேயங் சொல்ல, இதுக்குத்தான் நாங்கள் இத்தனை நாள் வந்து காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறாரு. சாரி அது இப்போ முடியாது, கேட் ஓப்பன் பண்ணால் அதுக்கு மறுபடி என்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், டேய் உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா, பாவம் அவங்கள கொன்று, ஓ அப்போ நீங்கள் எங்களை கொல்ல பிளான் பண்ணலை, அப்போ உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா, அது நான் இல்லை உன் தம்பி, அவன் கிடக்குறான் லூசு பையன், பாட்டி சொல்லியிருக்காங்க நான் தான் உன்னோட பர்சனல் அட்வைஸரான், அவன் தான் ஷேடோ தானா, எங்கள் கசின் சுகா உனக்கு வேம்பயர் ஹெக்ஸான், வேம்பயர்ஸை உன் கண்ட்ரோலில் வச்சுக்க உனக்கு ஹெல்ப் பண்ண அவர் இருப்பாராம், இதெல்லாம் இப்போ தான் பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க, அதுங்களையும் நீ இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்க, வாய் மூடுறியா, என்ன பிளான் பண்ணுறீங்க என்னை வச்சு, என் அப்பா தான் கிங்கு, அவர் வருவார் வந்த வழியாகவே போயிடுவார், உன்னை கொன்னுடுவேன் அப்படி சொல்லாத, உன்னால் முடியாது, ஏன் சொல்லவா, என்னை கொல்ல உன்னால் முடியாது, ஏன் சொல்லவா, நான் தான் கேட் கீப்பராச்சே, இப்போ நான் முன்னே நின்னாதான் கேட் ஓப்பன் ஆகும், உன் அப்பாவாக இருக்கட்டும் உள்ளே போன எந்த ஒரு சோலாக இருந்தாலும் வெளியே வர்றதுக்கு நான் இருக்கணும், என் பாட்டியால் கூட முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல, ஜின் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனில் கண்ணை மூட, கிம் ஜின்னாக இருந்த நீங்கள் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கிங் ஜின்னாக மாற போகிறீங்க, இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம் என்ன, இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் அண்ட் எனக்கும் தான், நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லி அங்கே இவர்கிட்டருந்து அந்த புக்கை வாங்கி அங்கே வச்சுட்டு இவர் கிளம்ப, ஜின்னு பார்க்குறாரு, கடவுளே இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லி அவர் கத்த, அந்த மந்திர தொட்டி லைட்டாக ஆடுது, ஜின்னு பார்க்குறாரு, அதுக்குள்ளே எட்டி பார்க்க மெதுவாக அவரோட ரிஃப்ளெக்ஷன் அந்த தொட்டியில் வந்துட்டு என்ன ஆகுது, தலையில் க்ரௌன் இருக்க மாதிரி தெரிய இவர் தலை மேலே கை வச்சு பார்க்குறாரு, ஆனால் ஒன்றும் இல்லை, பட் ரிஃப்ளெக்ஷனில் தலையில் க்ரௌன் இருக்குது, ஒரு அது என்ன சொல்லுவாங்க கிரீடம், கிங்கோட கிரீடம் அது வந்துட்டு இருக்க, இவர் பார்த்து பயந்து போயிடாரு, நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு,
இது என்னது இது அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த சூனியக்காரங்களோட வேலை தான். ஏதோ சதி பண்ண பார்க்குறாங்க. என்னையவே என் அப்பாவுக்கு எதிராக திருப்பி விட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்க அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் 2 பொண்ணும் வேறு வேறு ரூமில் அழகாக ரெடியாகி இருக்காங்க. ஜங்குக் ரூமில் ரெடியாக இருக்க பாட்டி வராங்க. உன் தாத்தா மட்டும் இப்போ உன்னை பார்த்தாருனா அப்படின்னு அவங்க சொல்ல ஜங்குக்கு கோவம் வருது. ரொம்ப அழகாக இருக்கடா கண்ணா, உன் ஆளும் ரொம்ப அழகாக இருக்கா, இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் பேரன்ட்டேன்னு நினச்சிட்டு என்ன அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஜேகே வந்து சொல்ல, வாயை மூடு, சும்மா ஏதாச்சும் பேசாத, நைட்டு கேமுக்கு தயாராரு, உன் மெக்ஸை அப்படின்னு சொல்லி பாட்டி வேணும்னே இவன் வந்து சும்மா சும்மா பாட்டியை வெறுப்பேற்றதுனால உன் மெக்ஸை நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெறுப்பேற்ற பாட்டி அப்படின்னு அவன் சொல்ல அங்கேருந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடுறாங்க. இவங்களுக்கு வர வேலை இல்லை, கட்டுப்பேத்துட்டு அப்படின்னு சொல்லி ஜேகே இருக்க இந்த பக்கம் டே நல்லா ட்ரெஸ்அப் ஆகி அவனுக்கு பழைய மெமரிஸ்லாம் வர, ஐ லவ் யூ டேயூ, உன்னை எப்படியும் நான் பார்க்க போகிறேன் திரும்ப அப்படின்னு சொல்லி கண் கலங்க லைட்டாக பாட்டி வராங்க. அந்த நேரம் பார்த்து டேங்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆம் பாட்டி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் டேயும் இவனு இருக்க மாதிரி இருக்குமோ அதை வச்சு தான் பேசிகிட்டு இருப்பானா. அதை ஓரமாக வச்சுட்டு என்ன ஏன் அழறா கண்ணா அப்படின்னு அவங்க பக்கத்தில் வர, இல்லை அது ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறான். சரி, எதை நினச்சும் கவலைப்படாத என்ன. ஆனால் பாட்டி, இப்போ உங்களுக்கு யூனா உங்கள் பொண்ணோட வாரிசுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் அவளோட பாடியில் டேயோவை நீங்கள் கொண்டு வர மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி டே வந்து கேட்க அவங்க பார்க்குறாங்க. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது. என்கிட்ட நம்ம கடவுள் கடைசியாக கேட்டது பலியாக கொடுக்கறதுக்கு இரட்டை கரு வேணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு இது எப்படி சாத்தியம்னு நினச்சப்போ அப்போ என்கிட்ட 2 பொண்ணுங்களை மந்திர தொட்டி காமிச்சது. இரட்டையர்களாக பிறந்த குழந்தைங்க, ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் வேறு வேறு இடத்துல வளர்கிறாங்க. ஒரு சேர அவங்க இந்த வீட்டுக்கு ஒரு நாள் வருவாங்கன்னு அந்த மந்திர தொட்டி எனக்கு காமிச்சுது. அது போல தான் இப்போ நடந்திருக்கு. வாட்? புரியல. ஆனால் எனக்கு புரியாதது ஒன்று தான். யூனா சுகாவோட தங்கச்சினா அவன் என் பொண்ணோட பொண்ணுனா அப்போ அவன் எப்படி? என்ன பாட்டிமா சொல்கிறீங்க? யூனாவும் மிக்ஸும் ரெட்டப்பிறவியா அப்படின்னு சொல்லிட்டே யோசிக்க, ஆனால் அப்படியே அவங்க பார்க்குறாங்க. இல்லை, நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்க சிரமமாக இருக்குது. அவங்க பார்க்க வேறு வேறு மாதிரி லைட்டாக அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா வேறு வேறு வாழ்வாதாரத்தில் வளர்ந்தவங்க. அதனால் டே சீரியஸாக லைட்டாக மனசுக்குள்ளே, அப்பாவை சுகாவோட தங்கச்சி இல்லையா, ஏன் அத்தை பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா, அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ அவங்க 2 பேரும் ரெட்டைப்பிறவியா? அவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க வந்துட்டு பாட்டிக்கிட்ட கேட்க, காலத்தோட கட்டாயம், குழந்தைங்க 2 பேரும் பிரிஞ்சு வளர்ந்துருக்காங்க. ஓ மை காட். என்ன? இல்லை, இப்போ அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என் அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அப்போது அவளுக்கும் குக்கிக்கும் என்னப்பா? பாட்டிமா, உங்ககிட்ட நான் ஒன்று மறைச்சிட்டேன். என்னன்னா, யூனாவும் ஜங்குக்கும் காதலிச்சாங்க. ஆனால் ஜங்குக் அவள் சிஸ்டர் அவனுக்கு தெரிஞ்சதும் அவன் வேணும்னே அவளை விட்டு விலகிட்டான். அப்புறம்தான் அவனை பழிவாங்க நான் யூனாவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போது அவன் மட்டும் யூனா அவளுக்கு சிஸ்டர் இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, அவன் தான் மெக்ஸை காதலிக்கிறானேப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்ல, ஐயோ பாட்டிமா, அதெல்லாம் சும்மா பாட்டிமா, நம்ம ட்ரெடிஷன், அதை மறந்துட்டிங்களா? நாங்கள் யாரை காதலித்தாலும் எங்களால் மூவ் ஆன் ஆகவே முடியாது. அப்புறம் எப்படி அவன் மட்டும் மூவ் ஆன் ஆகிருப்பான்? அவன் நடிக்கிறான் பாட்டிமா, அவனுக்கு அந்த பொண்ணு மேலே லவ்வெல்லாம் இல்லை. நீங்கள் வளர்ந்த வளர்ப்பு வேறு, ஜங்குக்கு வளர்ந்த வளர்ப்பு வேறு. அவனோட பாதி காலகட்டம் நம்ம கூட அவன் இல்லை. அதுபோல் பாதியில் வந்தவ பாதியிலேயே போயிட்டான். உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவன் அம்மா அவனுக்கு சொல்லி கொடுக்கலப்பா. அவன் ஒரு சாதாரண மனிதனை போல தான் இருக்கான். அதுக்கேற்ற போல தான் அவனுக்கு இருக்க பவர்ஸும் இருக்குது. அவன் கனவு மட்டும்தான் அவனுக்கு பவர். உங்களை மாதிரி அவன் இல்லை.
அப்போது ஜோயா பாட்டிமா இப்போ அவட்ட உண்மையை சொல்லி யூனா நம்ம குடும்பத்து பொண்ணு இல்லை, ஆனால் ஜோயா ஜோயா ஜங்கு கூட தங்கச்சியாச்சே. இ- எப்படி பாட்டிமா சுகாவை பற்றின உண்மையை ஜோயா கிட்ட சொல்லி அவளை பிரித்து வச்சா அவ அவ உயிரையே விட்டுருவா. என்ன நடந்ததோ அதுவே நடக்கட்டும், விடு. யூனாவோட சோல் இந்த உலகத்தை விட்டு டார்க் வேர்ல்டு போனாலும் அவளை போல் டேயு உன் கூட இருக்க போகிறா. அவ்வளோதானே. சுகாவை நம்ம சமாளிச்சுக்கலாம். அப்போது மிக்ஸ் ஜேகே அவளை உண்மையாக காதலிக்கிறானே, அப்போ அவன் மிக்ஸை அவன் அம்மா அப்பாவை விட ஜேகே மிக்ஸை காதலிக்கலை. நாளைக்கு மிக்ஸோட உயிர் வேணுமா இல்லை உன் பெற்றவங்க உயிர் வேணுமான்னு ஒரு நிலமை வந்தால் அவன் யாரை சூஸ் பண்ணுவான் சொல்லு பாட்டிமா. கண்டிப்பாக அவன் அப்பா அம்மாவை தான் சொல்லுவான். உனக்கு யூனாவா டேயுவான்னு கேட்டால் கண்டிப்பாக டேயுவை தான் பாட்டிமா நான் செலக்ட் பண்ணுவேன். அவ்வளோதான், சிம்பிள். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்ல பாட்டி அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க அப்படி போக ஜேகே உள்ளே வரான். துரோகி அப்படின்னு சொல்லிட்டு டேயை பார்த்து முறைக்க டே கண்ணில் கண்ணீரோட திரும்பி பார்க்குறான். உனக்கு டேயுவா யூனாவான்னு கேட்டால் நீ டேயுவை சூஸ் பண்ணுவியா? வெக்கமா இல்லை அப்படின்னு ஜேகே திட்ட, உன்னை நம்பி வந்தவடா யூனா, அசிங்கப்படு அப்படின்னு சொல்லி டேங்க பார்த்து திட்டவும் வாயை மூடிட்டு வெளியே போ, உனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறான். உங்கள் முதல் காதலை மறக்க முடியாமல் நீங்கள் தவிக்கிறது உங்களுக்கு ட்ரெடிஷனா? தூ, இங்கே பாரு, யூனாக்கு ஏதாச்சும் ஆச்சு உன்னை கொண்டுடுவேண்டா. ஏன் உன் முன்னாள் காதலிங்கிறதுனாலையா? அதனால் சப்போர்ட் பண்ணுறியா? அப்படியே கூட வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஃப்ராடு குடும்படாடிங்க. டே பயந்து பார்க்க, என்ன கேட்ட? எல்லாத்தையும், மெக்ஸி யூனாவும் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அண்ட் முக்கியமாக யூனா ஏன் சிஸ்டர் இல்லை. இதுக்கப்புறம் பரவாயில்லையே, அப்போ மறுபடியும் யூனாவை லவ் பண்ணுற அதானே? அதுக்காக தான் வந்த இப்போது என்கிட்ட வந்து பேசிகிட்ருக்க, கரெக்டா? நீ தாண்டா கேவலமானவன். யூனாவை லவ் பண்ண, அவளை விட்டுட்டு போன, அப்புறம் உன் தேவைக்காக மெக்ஸை லவ் பண்ணுற. இப்போ யூனா பற்றின உண்மை தெரிஞ்சதும் அவளை விட்டுட்டு இவட்ட வர. நாய் காதல்றா உன்னது. இதுக்கு நீலாம் பேசவே கூடாது, அசிங்கப்படணும் நீ தான் அப்படின்னு சொல்லி டேயிங் சொல்ல ஜேகே கோவத்தில் அப்படியே கண்ணை மூடி துறக்கிறான். யூனா இன்னும் என்னை மறக்கலை. நீ என் நினைவுகளை அவட்ட இருந்து ஒழிச்சு வச்சிருக்க. அவள் இன்னும் என் மைண்டில் இருக்காடா. அந்த மெமரிலாம் எனக்கு இருக்குது. நான் அவளை காதலிச்சது உண்மை, ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சப்போ எங்கள் நல்லதுக்காக நான் விலகி போனேன். எனக்கான வலிக்கு மருந்தாக தான் மெக்ஸ் வந்தா. உங்களை மாதிரி தான் யூனா நினச்சிட்டு நான் மெக்ஸை ஹர்ட் பண்ணேன். இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை? பழசை நினச்சிட்டு இருந்தால் மூவான் ஆகுன்னு சொல்லுவாங்க. மூவான் ஆகிட்டா எப்படி போயிட்டான் பாரு மறந்துன்னு சொல்லுவாங்க. இங்கே யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நான் என் வாழ்க்கையை வாழாமல் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் மெக்ஸ் டிசர்வ் பண்ணுற லவ் அவளுக்கு கிடைக்கணும்னு நினச்சேன். அவள் எனக்காக பண்ணுற சாக்ரிஃபைஸ்க்கு அவள் டிசர்வ் பண்ணுற லவ் கிடைக்கணும்னு நினச்சேன். அவளை லவ் பண்ணிட்டுருக்கேன். எப்போவும் என் மெக்ஸ் மட்டும்தான் என் வாழ்க்கையில். என் மெக்ஸ் கடைசி மூச்சு வர நான் அவளுக்கு துணையாக இருப்பேன். அவள் எங்கே இருந்தாலும் அங்கே நான் அவளுக்காக இருப்பேன். என் லவ் உண்மையான. ஆனால் நீ துரோகம் பண்ணுற கடந்த காலத்து வாழ்க்கை அது முடிஞ்சு போனது. அந்த முடிஞ்சு போன வாழ்க்கைக்காக உன் கூட சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறடா. மரியாதையாக சொல்கிறேன் டேயு உன் மேலே வச்சுருந்த லவ் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ ஒரு சூனியக்காரன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இந்த குடும்பம் ஒரு சூனியக்கார குடும்பம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க உன்னை காதலிக்கலை. நான் கேட்டேன், அவங்க மூச்சுக்கு 300 தடவை நான் வெளியே போகணும், இவங்கள பற்றி வெளியே இருக்கவங்கக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ அவங்கள திரும்ப கூப்பிட்டு வந்தாலும் அவங்களுக்கு உன் மேலே இருந்த அந்த காதல் எப்பயோ போயிடுச்சுடா, புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு டேங்க பிடிச்சி திட்ட. அப்போ யூனா அவளும் என்னை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவளும் என்னை விட்டு ஓட தானே பாப்பா. அவளோட லவ் மட்டும் அப்படியேவா இருக்கும்? என் மிக்ஸ்க்கு நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சும் என் கூட அவள் இருக்கால, என்னை சப்போர்ட் பண்ணி என்னை நம்பி இருக்கால,
அப்படிதான் யூனா. ஓ, நீ என்ன சொல்கிற? யூனாவும் கடைசி வர கூட இருப்பான்னு சொல்கிறியா? என்னை பற்றின உண்மை தெரிஞ்சாலும் ஐ ப்ரூவ் யூ ராங். அப்போ சரி, ப்ரூவ் பண்ணி காட்டு இப்போவே அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, ஜேகேயை பார்க்க இப்போ சொன்னால் அவள் எப்படி கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு கல்யாணம் பண்ணணும், அவளை துடிக்க துடிக்க கொல்லணும், அதானே வேணும் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா, முடிஞ்சா ஒரு 2 காதலியவும் காப்பாற்றிக்கோ, இப்போ வெளியே போ அப்படின்னு இங்கே ஜேகே கிட்ட சொல்ல, ஜேகே பார்க்குறான், அநியாயம் பண்ணுறடா நீ நினச்சது நடக்காது, நடக்கும், உன் வேலை என்னவோ பாரு, ஆனால் யூனாட்ட உண்மையை சொல்லணும்னு கனவுல கூட நினச்சிடாத, எனக்கு என் டேயு முன்ன யாரும் முக்கியம் இல்லை, ஜோயா கூட. இப்போ வர ஜோயா நல்லா இருக்கிறது காரணம் நான் தான், இதுக்கு மேலே உன் இஷ்டம். தப்பாக ஏதாவது நீ முடிவெடுத்த ஜோயாவுக்கு கெட்டது நடக்க காரணமாகிடாத. ஆல்ரெடி உனக்கு யூனாவை விட்டு பிரிஞ்ச கில்ட்டு உள்ளுக்குள்ளே உனக்கு கொண்டுட்டுருக்கு, அது தெரியும். அடுத்து மிக்ஸை பிரிய போகிற வேதனை அது கூட சேர்த்து ஜோயாவையும் இழந்துடாத அப்படின்னு மிரட்ட ஜேகேக்குனா செம்ம கோவம் வருது. ஓகேடா சில குட்டீஸ், அப்படிங்க கட் பண்ணிட்டு அடுத்த கிளைமேக்ஸ் பார்ட்டில் மீட் பண்ணலாமா? எவ்வளோ இருக்குது இதில்? இது ஒரு 3 இருக்குது, அதில் எவ்வளோ வரும்னு தெரில. சரி ஓகே, கிளைமேக்ஸ் பார்ட் வந்துட்டு எப்போ போடலாம்? சண்டே போடலாமா? சண்டே போடலாம், அப்படி இல்லைன்னா சாட்டர்டே, அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே, இல்லை சாட்டர்டே போடலாம். சாட்டர்டே முடிச்சுட்டு சண்டே வந்துட்டு நம்ம வந்து ஒரு லைவ் வரலாம். ஓகே, ஈவினிங் 7 PM போல் ஒரு லைவ் வரலாம். ஓகே, டேக் கேர், அன்யாங்கடா செல்ல குட்டீஸ், பாய்.